கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் கடைசி நாளாகிய 40வது நாளும் பரிசுத்த வாரத்தின் கடைசி நாளுமாகிய இன்று புனித சனிக்கிழமை நாள். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். You will not leave my soul among the dead, or allow your Holy One to rot in the grave. ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விட மாட்டீர். ஆமென். இயேசு சிலுவையில் மரித்த பின் இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இயேசுவின் சீஷர்களும் மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் மற்றும் பல ஸ்திரீகளும் இயேசுவின் மரணத்தினால் மிகுந்த வேதனையுடனும் கலக்கத்துடனும் இருந்த நாள் இந்த புனித சனிக்கிழமை நாள். இன்றைய தியான வசனம் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் நூலில் தாவீது மூலம் சொல்லப்பட்டாலும் இது தீர்க்க தரிசனமாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைவேறுகிறது. இயேசு கல்லறையில் இருந்த நாள் புனித சனிக்கிழமை. வெளிப்படையாக அமைதி. ஆனால் தேவன் தன் குமாரனை கைவிடவில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் உண்மை, கல்லறை தற்காலிகம், அழிவு இல்லை. தேவனின் வாக்குத்தத்தம் நிச்சயம். தாவீது தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் என்று பேதுரு கூறுவதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கு பேதுரு இன்றைய தியான வசனத்தை கூறி நேரடியாக இயேசுவை பற்றி விளக்குகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே வசனத்தை மேற்கோள் காட்டுவதை அப்போஸ்தலர் 13:35 வாசிக்கிறோம். இயேசு அழிவை காணவில்லை, உயிர்த்தெழுதல் உறுதி. இயேசு எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், மரணம் வரை சென்றார். ஆனால் மரணத்தை ஜெயித்தார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 8:11 வாசிக்கிறோம். அவரை எழுப்பிய ஆவி நம்மிலும் வாழ்கிறார். உயிர்த்தெழுதல் சக்தி நமக்குள்ளும் செயல்படுகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கல்லறையிலும் கைவிடாத தேவன் நம் தேவாதி தேவன். மனிதன் நினைப்பது முடிவு, தேவன் செய்வது தொடக்கம். மறைந்திருக்கும் நம்பிக்கை, கல்லறை அமைதி, ஆனால் உயிர்த்தெழுதல் அருகில். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கல்லறையில் புதைக்கப்பட்டது போன்று பிரச்சனையில், போராட்டத்தில் மூழ்கியிருக்கிறீர்களா? கல்லறையிலும் கூட தேவன் இருக்கிறார். அவர் அமைதி காப்பது
தோல்வி அல்ல, அது தேவனின் மறைமுக வேலை. அவர் வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். தேவன் சொன்னது நிறைவேறும். புனித சனிக்கிழமை நம்பிக்கையின் நாள், காத்திருப்பு நாள். அன்று சீஷர்கள் குழப்பத்திலும் துக்கத்திலும் இருந்தார்கள். ஆனால் இந்த அமைதிக்குள் மறைந்திருப்பது தேவனின் மறைமுக கிரியை, உயிர்த்தெழுதலுக்கான தயார். முக்கிய உண்மை, சிலுவை முடிவு அல்ல, கல்லறை தோல்வி அல்ல. அமைதி காலம் தேவன் செயல்படும் காலம். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் அமைதி நேரங்கள், அதாவது தாமதம், காத்திருப்பு, பதில் இல்லாமை, அவை தேவன் செயல்படாத நேரம் அல்ல, அவை தேவன் மறைந்து செயல்படும் நேரம். அமைதியின் அர்த்தம், தேவன் பேசாத போது கூட அவர் செயல்படுகிறார். காத்திருப்பின் ஆசீர்வாதம், சனிக்கிழமை இல்லாமல் ஞாயிறு வராது. நம்பிக்கையின் சோதனை, இது சீஷர்கள் சோதிக்கப்பட்ட நாள். உயிர்த்தெழுதலுக்கான முன்னோட்டம், இருள் அதிகமானால் வெளிச்சம் அருகில். துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த சனிக்கிழமை அமைதியாக, பொறுமையோடு, நம்பிக்கையோடு காத்திருந்தால் விடியும் புது நாள் ஈஸ்டர் திருநாளாக, யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்த நாளாக கொண்டாடக்கூடிய நாளாக அமையும். பொறுமையோடு காத்திருப்போமா? Holy Saturday is a day of silence, waiting and hidden hope. Though Jesus was in the tomb, God was still working behind the scenes. Silence does not mean absence of God. Waiting is part of God's plan. The tomb is not the end. Resurrection is coming. When nothing seems to happen, God is still at work. Your Saturday will lead to a glorious Sunday, that is victory. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்பான பரலோக தந்தையே, இந்த புனித சனிக்கிழமை நாளிலே நாங்கள் அனுபவிக்கும் அமைதியும் காத்திருப்பும் வீண் அல்ல என்பதை எங்களுக்கு உணர்த்தும். நாங்கள் பார்க்காத போதும் நீர் செயல்படுகிறீர் என்பதை நம்பும் விசுவாசத்தை தாரும். எங்கள் வாழ்க்கையின் கல்லறை நிலைகள் அனைத்திலும் உயிர்த்தெழுதல் வரப்போகிறது என்ற நம்பிக்கையை நிரப்பும். எங்கள் பயம், சந்தேகம் அனைத்தையும் அகற்றி உம்முடைய கிரியையை எதிர்பார்த்து காத்திருக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். உமது வாக்கு தத்தங்களில் உறுதியாய் நிற்கும் விசுவாசத்தை தாரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய், யூத ராஜ சிங்கமாய் வரப்போகும் கர்த்தரை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக எங்களை பலப்படுத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.